வணக்கம். நிறைய டாபிக் போயிடலாம். அதாவது கமெண்ட்ஸில் இந்த சீட்டு நடத்துறதை பற்றி ஒரு சில பேர் கேட்டுக்கிட்டதுனால இந்த மாத ஏல சீட்டு, அதாவது சிற்பன்ஸ் எப்படி நடத்துவது, இதன் மூலம் எப்படி லாபம் பார்ப்பது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நீங்கள் 1 லட்ச ரூபாயிலேருந்து ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கூட நீங்கள் நடத்தலாம். உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடத்தலாம். முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, 10 பேர் ஒரு நாணயமான ஆளை, நேர்மையான ஆளுங்களா நீங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்து எழுதிக்கணும். அவங்கள நீங்கள் ஒரு 20 பேர்த்த அப்ரோச் பண்ணிங்கன்னா தான் ஒரு 10 பேர் உங்களுக்கு கிடைப்பாங்க. அந்த மாதிரி முதல்ல ஒரு 10 பேரை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். அதற்கு அடுத்தது அவர்களை மாதம் மாதம் நம்ம சீட்டு கட்ட வைக்கணும். இந்த சீட்டு ஏல சீட்டு, மாத ஏல சீட்டில் 2 மெத்தட் இருக்குது. முதல் மெத்தட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 3% கமிஷனை எடுத்துக்கலாம் ஒவ்வொரு சீட்டுலேயும் மொத்த அமௌண்ட்டில். அது ஒரு மெத்தடு. ரெண்டாவது மெத்தட் ரெண்டாவது சீட்டை நீங்கள் முழுசாக எடுத்துக்கலாம். அந்த 10 சீட்டில் ரெண்டாவது சீட்டு இப்போ 1 லட்ச ரூபான்னா 1 லட்ச ரூபா சீட்டுனா 1 லட்ச ரூபா நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் இதில் ஒரு சீட்டு நீங்கள் போடணும். முதல் மெத்தடில் நீங்கள் சீட்டு போட தேவையில்லை. இப்போ முதல் மெத்தடை நம்ம பார்த்துருவோம். முதல்ல ஒரு 10 சீட்டு வர மாதிரி பாருங்கள். பக்கத்துலேயே எல்லா அமௌண்ட்லாம் குறிப்பிட்டு இருக்கிறேன். இது நடைமுறையில் ஓடிட்டுருக்க ஒரு தோராயமான அமௌண்ட்டு. அதை தான் இப்போ சொல்கிறோம். முதல் சீட்டில் நீங்கள் தள்ளுபடி அப்படிம்பாங்க, கசுரும்பாங்க. அந்த அமௌண்ட்டு போக தான் நீங்கள் கட்டணும். முதல் சீட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 தள்ளுபடி செய்து ஒரு 70,000 ரூபா ஒருத்தர் எடுக்கிறாருன்னா, அந்த தள்ளுபடி கசுறு தொகை அந்த 10 பேர்த்துக்கு நம்ம பிரித்து கொடுத்துடணும். இதுதான் சீட்டு நடைமுறை. அதே சமயத்தில் நீங்கள் 3% கமிஷனுங்கும் போது ஒவ்வொருவரும் சீட்டு தொகையிலேருந்து ஒரு 300 ரூபாயை சேர்த்து கட்டணும். அதன்படி பார்த்தீங்கன்னா, முதல் சீட்டு ஒரு நபர் 30,000 தள்ளுபடி பண்ணி 70,000 எடுக்கிறாரு. அவர் கட்டக்கூடிய தொகை பார்த்தீங்கன்னா 7,300 ரூபா முதல் சீட்டு கட்டணும். உங்களுக்கு லாபம் ஒரு 3,000 ரூபா சேரும். ரெண்டாவது சீட்டு 27,000 ரூபா தள்ளுபடி போக 73,000 ரூபா சீட்டு எடுத்த நபருக்கு போயிடும். அந்த ஒவ்வொரு நபரும் 7,600 ரூபா ரெண்டாவது சீட்டாக கட்டணும். உங்களுக்கு ஒரு 3,000 ரூபா லாபமாக சேரும். மூணாவது சீட்டு பார்த்தீங்கன்னா 24,000 தள்ளுபடி செய்து 76,000 ரூபா சீட்டு எடுத்த நபருக்கு சென்றுவிடும். அதில் ஒவ்வொரு நபரும் 7,900 ரூபா கட்ட வேண்டி வரும். உங்களுக்கு வரக்கூடிய லாபம் பார்த்தீங்கன்னா 3,000 ரூபா சேர்ந்துடும். நாலாவது சீட்டு பார்த்தீங்கன்னா 21,000 ரூபா தள்ளுபடி செய்து 79,000 சீட்டு எடுத்த நபருக்கு சென்றுவிடும். இது நாலாவது சீட்டில் ஒவ்வொரு நபரும் 8,200 ரூபா கட்டணும். உங்களுக்கு ஒரு 3,000 லாபத்தொகையாக சேர்ந்துடும். அஞ்சாவது சீட்டு பார்த்தீங்கன்னா 18,000 தள்ளுபடி போக 82,000 ரூபா சீட்டு எடுத்த நபருக்கு சென்றுவிடும். அது 8,500 ரூபா ஒவ்வொரு நபரும் கட்டணும். உங்களுக்கு 3,000 லாபத்தொகையாக சேர்ந்துடும். ஆறாவது சீட்டு பார்த்தீங்கன்னா 15,000 தள்ளுபடி செய்து 85,000 ரூபா சீட்டு எடுத்த நபருக்கு சென்றுவிடும். 8,800 ரூபா ஒவ்வொரு நபரும் கட்டணும். உங்களுக்கு லாபத்தொகையாக 3,000 சேரும். ஏழாவது சீட்டு 12,000 தள்ளுபடி போக 88,000 ரூபா அந்த சீட்டு எடுத்த நபருக்கு சென்றுவிடும். ஒவ்வொரு நபரும் கட்டக்கூடிய தொகை பார்த்தீங்கன்னா 9,100 ரூபா கட்டணும். உங்களுக்கு ஒரு 3,000 ரூபா லாபமாக சேர்ந்துடும். எட்டாவது சீட்டு பார்த்தீங்கன்னா 9,000 தள்ளுபடி செய்து 91,000 ரூபா அந்த சீட்டு எடுத்த நபருக்கு சென்றுவிடும். 9,400 ரூபா ஒவ்வொரு நபரும் கட்ட வேண்டிய தொகை. உங்களுக்கு ஒரு 3,000 ரூபா சேர்ந்துடும். 9வது சீட்டு பார்த்தீங்கன்னா 6,000 தள்ளுபடி செய்யப்பட்டு 94,000 ரூபா அந்த சீட்டு எடுத்த நபருக்கு சென்றுவிடும். 9,700 ரூபா கட்ட வேண்டிய தொகை. உங்களுக்கு லாபமாக வர தொகை 3,000 ரூபா. 10வது சீட்டு 3,000 தள்ளுபடியாகி 97,000 ரூபா அந்த சீட்டு எடுத்த நபருக்கு சென்றுவிடும். ஒவ்வொரு நபரும் 10,000 ரூபா கட்டணும். உங்களுக்கு லாபத்தொகையாக 3,000 சேர்ந்துடும். அப்போ இந்த 10 சீட்டில் ஒவ்வொரு நபரும் கட்டக்கூடிய தொகை பார்த்தீங்கன்னா டோட்டல் தொகை
86,500 இதில் வந்து கசுறு வந்து அதாவது தள்ளுபடி தொகை எல்லாத்துக்கும் 13,500 லாபம் கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஒரு 30,000 லாபம் கிடைச்சிடும். இப்போ கடைசி சீட்டு எடுக்கக்கூடிய நபருக்கு அந்த 13,500 லாபம் அவருக்கு நம்ம ஒரு தோராயமாக கால்குலேஷன் போட்டு பார்த்தோம்னா 14 to 15% லாபம் கிடைக்கும். முதல் சீட்டு எடுக்கிறவங்களுக்கு ஒரு 70,000 கிடைக்கும். இது வந்து அவங்க பார்த்தீங்கன்னா வெளியில் போய் கடை வாங்கி சிரமப்படுறதுக்கு இங்கேயே அவர் வந்து எடுத்துக்கிறாரு. அவர் ஒரு அத்தியாவசியமான தேவைக்கு பயன்படுத்திக்கிறாரு. இது ஒரு 27% இன்ட்ரெஸ்ட்டு வரும். அது வெளியில் வாங்கினாலும் அவ்வளோ வந்துடும். அதனால் அந்த சீட்டு நபர் அந்த அளவுக்கு தள்ளி எடுப்பார். அதே சமயத்தில் முதல் சீட்லேருந்து 5ஆவது சீட்டு வரைக்கும் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி 24 to 27% வட்டி கட்டிக்கிற மாதிரி தான், வெளியில் வாங்கி வட்டி கட்டுற மாதிரி அவங்களுக்கு வந்துடும். அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுங்க. அப்போ ரெண்டாவது மெத்தடை பார்ப்போம். இந்த ரெண்டாவது மெத்தடில் வந்து நீங்கள் ஒரு சீட்டு போட்டாகணும், மிச்சம் 9 பேரை பிடிச்சாகணும். நீங்கள் ரெண்டாவது சீட்டை முழுசும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு கசுறு தொகை தள்ளுபடி தொகை கிடையாது. அதனால் உங்களுக்கு இந்த 13,500 கசுறு தொகையும் உங்களுக்கு வந்துடும். அதே சமயத்தில் 8 மாதம் இன்ட்ரெஸ்ட் போட்டால் கூட உங்களுக்கு வந்து 30,000 13,500 ப்ளஸ் உங்களுடைய அந்த இன்ட்ரெஸ்ட்டு லாபம் இதெல்லாம் சேர்த்து ஒரு 30,000 வந்துடும். அதனால் இந்த மெத்தடையும் நம்ம பார்ப்போம். இப்போ இதில் முதல் சீட்டு வந்து 30,000 தள்ளுபடி போக 70,000 சீட்டு எடுத்த நபருக்கு சென்றுவிடும். ஒவ்வொருத்தரும் கட்டக்கூடிய தொகை பார்த்தீங்கன்னா 7,000 கட்டணும். ரெண்டாவது தொகை வந்து ஒவ்வொருத்தரும் 10,000 கட்டணும். இந்த 1,00,000 ரூபாங்கிறது உங்களுக்கு ஏஜென்ட் சீட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதற்கடுத்தது மூணாவது சீட்டு வந்து 24,000 தள்ளுபடி போக 76,000 சீட்டு எடுத்த நபருக்கு சென்றுவிடும். 7,600 ஒவ்வொரு நபரும் கட்டணும். அதே சமயத்தில் நாலாவது சீட்டு வந்து 21,000 தள்ளுபடி போக 79,000 வந்து சீட்டு எடுத்த நபருக்கு போயிடும். ஒவ்வொருவரும் கட்டக்கூடிய தொகை பார்த்தீங்கன்னா 7,900. அஞ்சாவது சீட்டு வந்து 18,000 தள்ளுபடி போக 82,000 சீட்டு எடுத்த நபருக்கு சென்றுவிடும். ஒவ்வொரு நபரும் கட்டக்கூடிய தொகை பார்த்தீங்கன்னா 8,200 கட்டணும். ஆறாவது சீட்டு வந்து 15,000 தள்ளுபடி போக 85,000 சீட்டு எடுத்த நபருக்கு சென்றுவிடும். இது 8,500 ஒரு நபரும் சீட்டு நபர்களும் கட்டணும். அதுக்கடுத்து ஏழாவது சீட்டு 12,000 தள்ளுபடி போக கைக்கு கிடைக்கும் சீட்டு எடுத்த நபருக்கு. 8,800 ஒவ்வொரு நபரும் கட்டணும். எட்டாவது சீட்டு வந்து 9,000 தள்ளுபடி போக 91,000 சீட்டு எடுத்த நபருக்கு சென்றுடும். ஒவ்வொரு நபரும் கட்டக்கூடிய தொகை பார்த்தீங்கன்னா 9,100. ஒன்பதாவது சீட்டு வந்து 6,000 தள்ளுபடி போக 94,000 சீட்டு எடுத்த நபருக்கு சென்றுவிடும். 9,400 ஒவ்வொரு நபரும் கட்டணும். பத்தாவது சீட்டு பார்த்தீங்கன்னா 97,000 சீட்டு எடுத்த நபருக்கு போயிடும். தள்ளுபடி வந்து 3,000 தள்ளுபடி. இதில் 10வது சீட்டு ஒவ்வொரு நபரும் 9,700 கட்ட வேணும். இப்படி நீங்கள் 1,00,000 ரூபாயிலேருந்து 5 லட்சம் 10 லட்சம் வரைக்குமே உங்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி சீட்டு நடத்துனீங்கன்னா உங்கள் மாத வருமானத்தை பெருக்கி கொள்ள முடியும். இந்த மாத ஏல சீட்டில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான வழிமுறைகளை நான் சொல்லிடுறேன். இது கடைபிடிச்சிங்கன்னா தான் சீட்டு நடத்த முடியும், நீங்கள் லாபத்தை பார்க்க முடியும். இல்லைன்னா நிறையா நஷ்டம் அடைந்து உங்கள் கெட்ட பேர் உங்கள் சுற்றி இருக்கிற இடத்துல வாங்குற மாதிரி ஆகிடும். அதை தவிர்க்கிறது இந்த வழிமுறைகளை கம்பல்சரி நீங்கள் கடைபிடிச்சு ஆகணும். முதல் கண்டிஷன் வந்து தேதி டைமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. எந்த தேதியில் மாதம் மாதம் வரணும், அதாவது சீட்டு நடத்துகிறோம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிங்க. அது ஃபிக்ஸ் செஞ்சுட்டு அந்த டைமுக்குள்ளே பணம் கொடுக்கலைன்னா உங்களுக்கு கசுறு தள்ளுபடி கிடையாது என்பதை சீட்டு நடத்துவதற்கு முன்பே சொல்லிவிடுங்க அனைவரிடம். ரெண்டாவது வந்து சீட்டு எடுத்தவருக்கு டேபிள் கேஷாக பணத்தை கொடுத்துருங்க. அதுதான் நம்ம மிக முக்கியம். மூணாவது பாயிண்ட்டு 10 நபரை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது அவங்க நேர்மையாக இருக்கிற மாதிரியும் நாணயமாக இருக்கிற மாதிரியும் உள்ள நபர்களை சேர்த்துங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நாலாவது பாயிண்ட்டு அதிக கடன் உள்ள ஆட்களை சீட்டில் சேர்த்த வேண்டாம். அஞ்சாவது பாயிண்ட்டு சீட்டு எடுத்தவர்களுக்கு எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஜாமீன்லாம் 2 ஜாமீனை சீட்டு எடுக்காதவங்களை போட்டுங்க. அது உங்களுக்கு நம்ம சேஃப்டியாக இருக்கும்.
6வது பாயிண்ட்டு சீட்டை அதிகமாக தள்ளுபடி செய்ய விட வேணாம். உதாரணமாக இப்போ ஃபஸ்ட்டு சீட்டு 70,000 நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்னா அது நிறையா பேர் கேட்குறாங்கன்னா குழுக்கள் போட்டு அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துருங்க. அதை வந்து சீட்டு நடத்துறதுக்கு முன்னாடியே கண்டிஷன்லாம் சொல்லிவிடுங்க. இப்படி வந்து பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் சீட்டிலேருந்து லாபத்தை சம்பாதிக்க முடியும். சீட்டை வந்து நன்றாக நடத்தி நீங்கள் உங்கள் மாத வருமானத்தை கண்டிப்பாக பெருக்கிக் கொள்ள முடியும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் மாத வருமானத்தை பெருக்கி ஒரு நல்ல முதலீடுகளை செய்து நீண்டகால அடிப்படையில் நீங்கள் செல்வந்தர் ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதே சமயத்தில் அடுத்த காணொலி இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.